ஐயா, நீங்க எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளை பார்த்துருக்கீங்க, எத்தனையோ பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க. தூக்கு தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது. தூக்கு போடும்போது நாக்கு தேங்கிடுமோ, கண்ணு வெளியே வந்துடுமோ என்று நினைத்து பைத்தியமாக்கி விடுவார்கள். எனவே அவர்கள் தூக்க மாத்திரைகள் தான் தூக்குவார்கள். ஆனா என்ன, கடந்த 4 மாதமா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எவ்வளவு சந்தோஷமா என்னை படைத்த ஆண்டவரை நான் பாடினேன், இரவும் பகலும் அவரை ஸ்தோத்திரம் செலுத்தினேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். எல்லாருமே இந்த ஆச்சரியமா பார்த்தாங்க இல்லையா? இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? என் பாவத்தை கடவுள் மன்னித்து விட்டார். என் பாவத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். பெரிய பாவி எல்லாருக்கும் தெரியுங்க. நீசனாம் நினைத்தால் இயேசு நேசிக்கிறார். 5 கொலைகளை செய்த என்னை ஆண்டவர் மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார். நான் அதை மறந்து நாட்களை தொலைத்தேன். ஆனால் தாயின் கருவில் உருவாவதற்கும் என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என்னை நேசித்தாங்க. எனக்கு நான் சந்தோஷமா இருக்கு. என் பாவமே மன்னிக்கப்பட்டனால நான் மகிழ்ச்சியா இருக்கு. நான் தேவனோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நம்ம எல்லாருமே, நீங்க எல்லாருமே ஒரு நாள் சாகத்தான் போறீங்க. மரணம் என்பது நிச்சயம். யாருமே எனக்கு மரணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மரணம் என்பது நிச்சயம். தெய்வம் சொல்லுது, மரணம் இல்லாமல் இரு என்று. அந்த மரணமே யாருக்கு வரும் தெரியுமாங்க? குற்ற உணர்ச்சி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு மரணம் வரும். எனக்கு குற்ற உணர்ச்சி இல்லைங்க, என் குற்றத்தை ஆண்டவர் மன்னித்து விட்டார். ஆகவே எனக்கு மரணம் இல்லை. எனவேதான் நான் மரணத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்களும்